நம்ம இப்ப மர்ம கதை நேரத்துல இருக்கோம். பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் அனி. இதுல வந்துட்டு கிறிஸ்டினான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு சைனீஸ் ஃபேமிலி. கிறிஸ்டினா இவங்க ஃபேமிலியில வந்து அம்மா அப்பா இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்ப இவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றவங்க தான். அவங்க அப்பாவும் ஒர்க் பண்றவரு. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் அவரு பாத்தீங்கன்னாக்கா ஒரு காவல்துறையில வேலை செய்யறாரு. போலீஸ் ஆஃபீஸர் அவரு. அப்புறம் குவார்டர்ஸ்ல தான் இருக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பண வசதி உள்ளவங்க தான். அந்த அந்த வருமானத்துல அவங்க அம்மாவும் வேலை செய்றாங்க இல்லையா, அந்த வருமானத்துல 2 பேருமே சேர்த்து வச்சு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வசதியான ஒரு ஃபேமிலி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா ஆக்சுவலி வந்துட்டு புட்டிஸ்லாம் புட்டா, அவங்க கிறிஸ்டின் கிடையாது. அந்த மாதிரி சாமி கும்பிட்றவங்களா. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு படிப்பு ஒரு ஒரு கட்டத்தில் வந்துட்டு எஸ்பிஎம் முடிச்சுட்டு மேல் படிப்புக்கு இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் திடீர்னு அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. இறந்து போன சோகத்தை வந்து தாங்கவே முடியல, இழப்பு வந்து தாங்கவே முடியல. ஏன்னா எல்லா அம்மாவும் இருந்தாங்க, அவங்க அம்மா ரொம்ப சப்போர்ட்டா அந்த மாதிரி இருந்து கடைசியா இந்த மாதிரி இறந்துட்டாங்க இல்லையா. இப்போ யாருக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணுவாங்க? ஒரு கை உடஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்டே இல்லாத மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலுமே அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, மகளுக்கு வந்து அம்மா இல்லாத குறை தெரியக்கூடாது, என்ன வேணும் உட்கார்ந்து பேசுறதுலேருந்து ஷேர் பண்ணதுக்கு கேட்பாரு. அவங்க அம்மா என்ன கொடுத்தாங்களோ அந்த மாதிரி மகளை உட்கார வச்சு ஹாலில் பேசுவார். என்னம்மா எல்லாம் ஓகே வாய்ச்சா, எல்லாமே ஓகே தானே, இன்னைக்கு உனக்கு என்ன வேணும், தேவைன்னா ஏதாவது அப்பா கிட்ட கேளு, அப்பா வந்து செஞ்சு கொடுக்குறேன். அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப உட்காந்து ரொம்ப அழகாக டிஸ்கஸ் பண்ணி இவங்ககிட்ட அந்த மாதிரி வளர்க்குறாருலாம். இன்னொன்று, அவங்க ஒய்ஃப் இறந்தாலுமே கூட அவங்க அப்பாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் பாட்டுக்கு இப்படி தான் தனியாக தான் இருந்திருக்காரு. அவர் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இவங்களையும் நல்லா பார்த்து வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இவங்க மேல் படிப்பு படிக்கிறாங்க, படித்து முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு வேலைக்கும் போகிறாங்க. இவங்களும் வந்துட்டு இதெல்லாம் வேறுபாடுலாம் பார்க்க மாட்டாங்களா, இவங்க யாரு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே பழகுவாங்க. ஆனா அதுல இவங்கள ரொம்ப ஈர்ப்பா இருந்தது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ரொசலான்னு ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் வந்து நல்லா பேசுறாரு, பழகுறாங்க, ஃப்ரெண்டா நல்லா பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு அவரு மேல கொஞ்சம் கிரஷ்லாம் அந்த மாதிரி. அப்போ 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்க கொஞ்சம் சிரிச்சு காமெடி பண்ணி பேசிக்கிட்டு அந்த மாதிரி 2 பற்றியும் சேர்த்து வச்சு பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கேட்க இது வந்து ரொஸ்லானுக்குமே வந்துட்டு கொஞ்சம் கிளிக் பண்ணியிருக்கு. எல்லாரும் பேசுகிறாங்களே, ஏன் நம்ம இவங்களே வந்துட்டு சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவருமே நினைக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு தெரியாமையே ப்ரொப்போஸ் பண்ணாமையே 2 பேருமே வந்துட்டு க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது, வெளியில் போகிறது, அப்புறம் ஆஃபீஸில் லீவு இருந்தால் கூட நம்ம மீட் பண்ணலான்ட்டு வெளியில் பார்க்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. தேங்க்யூ சிஸ்டர். பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சா. அதுக்கப்புறம் நாளாக 2 பேர்த்துக்குமே வந்து எப்படின்னாக்கா சரி ப்ரொப்போஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி 2 பேருமே ப்ரொப்போஸும் பண்ணிடுறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேத்துக்கும் மனசார பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் பிரச்சனைன்னு வருது என்னன்னா, ரொசலான் வந்து பேசிக்கலி அவர் வந்து ஒரு இஸ்லாம், இவங்க வந்து ஒரு புடிசா. இப்போ இவங்க வந்து இவரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பேச்சு எடுத்தாலே கண்டிப்பாக இவங்க வந்து கான்வெர்ட் பண்ணி ஆகணும். அந்த விஷயத்த அப்பா கிட்ட கொண்டு போகணுன்னாலே வெடன்னு இவங்களுக்கு ஆட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் பயம் வந்திருக்கு. இது நாட்கள் போயிட்டே இருக்கு. இந்த விஷயத்த வந்து ரொசலான் கேட்டுக்கிட்டே இருக்காரு. கிறிஸ்டினா என்னதான் பதில் சொல்லிட்டியா இல்லையா அப்பா கிட்ட, அப்பா ஓகேன்னு சொல்லுவாரா இல்லையா அப்படின்னு இவங்க பதட்டத்தில் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன் இல்லையா எங்கள் அப்பா கிட்ட நான் ஸ்லோவாக சொல்கிறேன், எனக்கு டைம் கொடு அப்படின்ட்டுன்னு. நீ வந்து என்கிட்ட கேட்குறது எனக்கு புரியுது, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கோம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும், எனக்குன்னு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தான் நான் கரெக்டான டைமில் வந்துட்டு சொல்ல முடியும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டைமில் ஸ்லோலி இந்த இஸ்லாம் வந்துட்டு எப்படி என்னென்ன பண்ணுவாங்க,
இந்த சோலாட் பண்றதுல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட சாப்பாட்டு முறை இது எல்லாமே வந்து கத்துக்கிறாங்க. அவங்களோட அடாப்ட வந்து கத்துக்கிறாங்க. வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன்னை நான் பார்க்கும்போது நீ டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கியே. பார்க்கும்போது டோட்டலா அவர் வந்து ரொம்ப பொறுப்பானவரா, வேலைக்கு லேட்டா வந்தது இவங்க பார்த்ததே கிடையாது, எம்சிஏ எடுத்தது பார்த்தது கிடையாது, ரொம்ப வந்து பங்க்சுவாலிட்டியா இருப்பார் இவரு. இவங்க கிட்ட ஏதாவது ஒரு ஒரு எங்கேயாவது வெளியில போனோம், எந்த ஒரு அப்பாயின்மெண்டா இருக்கட்டும், இவங்க கிட்ட சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்து வருவர் தான் அந்த ரொஸ்லான்றவர். ஸோ இவங்க நினைச்ச அந்த இது வந்துட்டு அவரு இல்லை அப்படின்னு இவங்க புரிய வந்துருச்சு. இது வந்து நேரடியாவே அவர்கிட்டயே சொல்றாங்க. இவரும் சிரிச்சுக்கிறாரு. ஓகே ஓகே பொறுப்பானவர் தான் அப்படி சொல்லிட்டதுனால தான் இவங்க வந்துட்டு முடிவே எடுத்தாங்க. சரி இவரை வந்து நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்றது. இல்லைன்னா அவங்க வந்து முடிவு எடுத்திருக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு பிடிச்சதே அதுதான். இவர்கிட்ட 2 பேரும் பேசுறாங்க. சரி நான் வந்துட்டு அப்பாவுக்கு வந்துட்டு அப்பாவும் நானும் வெளியில் கிளம்ப போகிறோம், அந்த டைமில் நான் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு. அப்போ இந்த ரொஸ்லானும் ரொம்ப எக்ஸைட்டடாக ஆயிடுறாரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட வந்துட்டு கரெக்டான சில விஷயத்த சொல்லிடுறேன். எங்கள் அப்பாவுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, எப்படி பேசினா பிடிக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ எங்கள் அப்பாவை மீட் பண்ண வந்து தான் ஆகணும். அது கண்டிப்பாக அதை செய்ய தான் சொல்லுவாங்க. ஸோ நீயும் வந்துட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு வரும்போது நீ கரெக்டாக பார்த்துக்கோன்னு சொல்லி பிளானோட தான் இவங்க பண்றாங்க. அப்ப அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க அப்பா வந்துட்டு கேட்கிறாரு. கண்டிப்பா யாரு எவரெல்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்கும்போது இவரு வந்துட்டு ஒரு மில்லே அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கு ஆத்திரமே வருது. அவங்க அப்பா சொல்றாரு, நீ யார வேணுமா லவ் பண்ணு, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா இத்தனை காலமா பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே வந்து நீ வந்துட்டு ஒரு புடிஸ் அந்த மாதிரிதான் சாமி கும்பிட்டுட்டு இருக்க. இதை எப்படி நான் உனக்கு வந்துட்டு நான் சம்மதிக்க விடுவேன்? நீ வந்து கன்வெர்ட் பண்ணி ஆகணும். இவங்களை நீ வந்துட்டு லவ் பண்ணனா கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அப்ப நான் என்ன பண்றது? இது எனக்கு வந்து சம்மதமே இல்லை, முடியாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா அவங்க அப்பா வந்து சொல்லிட்டாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஓ ஆரம்பத்துல நான் எடுக்கிறதா முடிவு இல்லை, என்கிட்ட நீ வந்து சஜஷன் கேட்ப, உன்னோட லைஃப்ல நீ வந்துட்டு பெரிய மனசி ஆயிட்டியா, என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டியோ, எல்லாத்தையும் நீ சொந்தமா பண்ணிட்டியா, அப்புறம் நான் எதுக்கு அப்படி சொல்லி ரொம்ப ஆர்ப்பாட்டமா கத்த இந்த கிறிஸ்டினாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஐயோ அந்த மாதிரி எப்படி, சரி பரவாயில்ல விட்டுடலான்னு சொல்லிட்டு அதோட இவர்கிட்ட சோகமா சொல்றாங்க. வணக்கம் வனிதா சிஸ்டர், வெல்கம் டு மர்மக்கதை நேரம். அப்ப சொன்னோட ரொஸ்லானுக்கும் ஒரே சோகமாயிருச்சு, என்னடா அது அப்படின்ட்டுன்னு. இப்ப இவங்க 2 பேரும் இஷ்டப்பட்டாங்க இல்லையா, அது எப்படி கைஸ் இவங்க 2 பேரும் விட்டு கொடுப்பாங்க? அவங்க அப்பாவையும் விட்டு கொடுக்க முடியாது, இவங்களோட லவ் பண்ணிட்டாங்க அதையும் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து எங்க போறதுன்னு தெரியல. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து நிஜமா உங்களை லவ் பண்றேன், உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், பட் இருந்தாலும் அப்பாவை விட்டு போக முடியாதுன்ற காரணத்தினால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்ப நான் வந்துட்டு கொஞ்சம் செட்டில் பண்றேன் அப்படின்னு. இந்த ரொஸ்லானா என்ன சொல்றாருன்னா, ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இந்த மாதிரி சொன்னது, எனக்கு கூட உங்க அப்பா சம்மதம் இல்லாம நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, அவரோட பிளஸிங்கோட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றதை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுறாரு. இப்ப கிறிஸ்டினா ரொம்ப வந்துட்டு வேற லெவல்ல நினைச்சுக்கிறாங்க, இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு அப்படின்ட்டுன்னு. தேங்க்யூ கோகிலா சிஸ்டர். அப்போ அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்களா? இப்போ இப்படியே காலங்கள் போய்கிட்டே இருக்குது. ஒரு வழியா நாட்கள் போக 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 இவங்க அப்பாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ இவங்களும் வந்துட்டு அப்பப்போ வந்து அவங்க அப்பாவை கூட வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது, ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறது, அப்புறம் ட்ரெடிஷ்னலாக ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுக்கிறதுன்னு எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு கிட்டத்தட்ட 6 மாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ரொஸ்லானா வீட்டுக்கு வராரு. அடிக்கடி வீட்டுக்கு வந்து, அங்கிள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நேரத்துக்கு மருந்து எடுத்தீங்களா, அப்படி இப்படி நல்ல பையன் மாதிரி அழகா பேசிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த கிறிஸ்டினாவோட அப்பாவுக்கு வந்துட்டு பார்க்க மனசுல நினைக்கிறாரு, நல்ல பையனா தான் இருக்கான், பட் என்ன பண்றது, மக அங்க மாறி ஆகணுமே, நம்ம என்னதான் பண்றதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. பட் அவரு வாயை திறந்து எதுவுமே சொல்லல. ஏன்னா பயம், மக கிட்ட சொல்லிட்டாக்கா இதுதான் சமயம்னு போய் மாறிடுவாளே அப்படின்ற பயத்துல அவரு அப்படி விட்டுறாரு. கிட்டத்தட்ட அவங்க அப்பா சீக்காயி ஒரு 6 மாசமா இப்படியே போயிட்டு வர்றதுக்கு அந்த மாதிரி இருந்து திடீர்னு அவரு இறந்தும் போயிடுறாரு. ஸோ அந்த டைம் எல்லாமே இந்த ரொஸ்லானை வந்துட்டு கொஞ்சம் கூட இவங்க வந்துட்டு வேற ஒருத்தவங்க, அதாவது புடிஸ் அப்படின்றது நினைக்காம நம்ம லவ் பண்ண ஒரு ஒரு காதலி, இவங்களுக்காக நம்ம தான் வந்து கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் போய் கலந்துக்கிறாரு. அவங்க அப்பா இறப்புல இருந்து அவங்களுக்கு கடைசி காரியம் செய்யறதுல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து கலந்து கடைசி வரைக்கும் நின்றுருக்காரு. கிறிஸ்டினா என்ன லவ் பண்றாரு இல்லையா, கடைசி வரைக்கும் நின்று ஆறுதல்லாம் சொல்லி அவரும் வந்து கிளம்பி போயிட்டாரு. அவரு கூட என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்டினா நான் உன் வீட்டுக்கு இதுக்கப்புறம் வரமாட்டேன், ஏன்னா
ஏன்னா வந்து நீ தனியா தான் இருக்க, நம்மளோட இதுல வந்து அப்படிலாம் கிடையாது, ஒரு பொண்ணோட வீட்டுக்கு இந்த மாதிரி தனியா வரதெல்லாம் வந்து சரியா வராது. ஸோ நம்ம வேலை இடத்துல இனிமே பார்க்கலாம், நீ லீவை முடிச்சுட்டு நல்லா ஆறுதலா ஆயிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவரும் கண்ணியமா பேசிட்டு வந்துடுறாரு. இப்ப கூட கிறிஸ்டினாவுக்கு வந்து இவர் மேல ரொம்ப மரியாதை வருது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒருத்தவங்க நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்களுக்கு வந்து அவங்க அப்பா இறந்ததுல ரொம்ப வருத்தம். இன்னொன்னு, இவங்க கிட்ட எந்த ஒரு முடிவும் சொல்லாமே அவங்க அப்பா இறந்துட்டாரு இல்லையா, அதனால இவங்களுக்கு ஃபுல்லா முடிவு எடுக்க முடியல. இருந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆறுதலா இருந்தது, நிறைய சப்போர்ட் பண்ணது எல்லாமே வந்து இந்த ரொஸ்லான் தான். ஏன்னா ஒரு ஆண் வந்து என்ன பண்ணணும், ஒரு பொண்ணு கிட்ட வந்துட்டு வாழ்க்கைக்கிட்ட வந்துட்டாங்கன்னா, பொண்ணு வாழ்க்கையில வந்துட்டாங்கன்னா நார்மலா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சில விஷயங்களை பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள வந்து பத்திரமா பாத்துக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும்போது முன்னுக்கு வந்து நிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களை அக்கறையா கவனிச்சுக்கிறதுல இருந்து எல்லாமே வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இருந்திருக்காரு. வணக்கம் மலர் சிஸ்டர். அப்ப அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது இவங்களும் யோசிக்கிறாங்க, சரி பரவாயில்ல, அப்பாவோட காலம் முடிஞ்சு அப்பா இறந்துட்டாரு, ஏன் நம்ம வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கூடாது, நம்ம தானே இஷ்டப்படுறோம் இல்லையா, காதலிக்கிறோம், சோ கல்யாணம் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு முடிவோட ரொஸ்லான் கிட்ட வந்து சொல்றாரு. ஆனா அது வரைக்குமே ரொஸ்லான் வந்து இவங்களை வற்புறுத்தவே கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஏன்னா இவ்வளவு காலங்கள் இவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. இது வந்து வெறும் 6 மாசம் இல்ல கைஸ், 6 மாசம்ன்றது வந்து நான் சொன்னது அவங்க அப்பா சீக்கா இருக்கிறது மட்டும்தான். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பழகு காதலிக்க ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 வருஷம் கைஸ், 6 வருஷம் இவரு வந்துட்டு வெயிட் பண்ணியிருக்காருன்னா பாத்துக்கோங்க எவ்வளவு ஒரு தங்கமான ஒரு பையனா இருக்கும்ட்டுன்னு. ஸோ இப்ப இவங்க வந்துட்டு ஆஃபிஷியலா மாறுறாங்க, கன்வெர்ட் பண்ணி மலாய்க்காரங்க என்னென்ன பண்ணுவாங்களோ இந்த டோமா பண்றதுல இருந்து அந்த சமையல் முறையில இருந்து எல்லாமே வந்து கத்துக்கிறாங்க, A to Z கத்துக்கிட்டு இப்ப 2 பேருமே வந்துட்டு ஒரே வீட்டுல தங்குறாங்கல்ல, என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா தான் இருக்கணும், அப்ப ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப இவரு வந்து டெய்லி வேலைக்கு போவாரு. அப்ப கூட வந்துட்டு இவரு டெய்லி வேலைக்கு போறது எல்லாம் பாத்துக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குதா, இவரு ரொம்ப ஓவர் டைம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இவங்க வந்து கேக்குறாங்க, கிறிஸ்டினா அப்பா ஏன் வந்து நீங்க இப்பெல்லாம் வந்து டெய்லி ஓட்டி செய்றீங்க, எனக்கு தெரியும், ஆனா வந்துட்டு ஓட்டி வந்துட்டு நீங்க அடிக்கடி செய்றீங்களே ஏன் கேக்குறாங்க. நான் பாக்குறேன் நீங்க ரொம்ப வந்துட்டு ஓட்டி செய்றீங்க, எனக்கு தெரியும் நீங்க வந்து வேலை ரொம்ப ஆர்வமா செய்றீங்க, மிந்தி வந்து அப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க, ஏன் திடீர்னு வேலை வேலை வீடு தான் இருக்கீங்க, அதுவும் வேலை வந்துட்டு உங்களுக்கு ஓவர் டைம் எடுத்து நீங்க ராத்திரிக்கு தான் வர்ற அளவுக்கு நீங்க ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும், எனக்கு உங்களை பாக்குறதுக்கு வந்து ரொம்ப பாவமா இருக்குது, அதனாலதான் நான் ரொம்ப ஒரியா இருக்கேன், எனக்கு அதனாலதான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரியா இருக்கு இவரை பாக்குறதுக்கு, ஏன்னா தூக்கம் பத்த மாட்டுது, ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வராரு, காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகணும் இல்லையா. அப்ப இவர் சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, ஏன்னா இந்த டைம்ல இந்த கிறிஸ்டினா வந்து பிரெக்னண்டா இருக்காங்க, மாசமா இருக்காங்க. அப்ப இவங்க வயித்துல வந்து 4 மாசம் குழந்தை வயித்துல இருக்காங்க. அப்ப இவர் வந்து இந்த மாதிரி வேலை செய்யறப்பதான் கேக்குறாங்களா. இப்ப இவர் என்ன சொல்றாரு சிரிச்சுக்கிட்டு, அத பாரு சையா, நீ வந்து பிரெக்னண்டா இருக்க ஓகேவா, நம்ம பிள்ளை வந்துட்டு பிறந்துருச்சுனாக்கா நம்மளுக்கு நிறைய செலவுகள் இருக்குது, நம்ம அங்கங்க போகணும், நிறைய ஜாமான்லாம் வாங்கணும், அதுக்கு இந்த காசு வந்து பத்தாது, நான் தான் சொன்னேன் நீ வேலை விட்டு நின்று நீ ஹவுஸ் ஒய்ஃபா இரு, எனக்கு அது போதும்னு சொன்னேன், இருந்தாலும் நீ யோசிச்சு பாரு நம்மளுக்கு அந்த காசு பத்துமா, நான் எடுக்கிற சம்பளத்துல வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டா இருக்குது. இப்ப பிள்ளைன்னு ஒண்ணு வந்துருச்சுனாக்கா பெம்பர்ஸ் வாங்கணும், பால் மாவு வாங்கணும், அப்புறம் பிள்ளைய அந்த பேபிக்கு வந்து ஒரு உடுப்பெல்லாம் வாங்கணும், அப்புறம் அந்த பேபி ட்ரோல இருந்து எல்லாமே வாங்கணும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கே அவ்வளோ காசு தேவைப்படுது, அப்ப நானே ஓட்டி செஞ்சாதான் என்னால வந்து கவர் பண்ண முடியுமா, அதனாலதான் நான் இப்படி செய்யறேன், நம்மளுக்காக தானே அப்படின்னு இவர் ரொம்ப பொறுப்பா பேசும்போது இவங்களுக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுச்சு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே இவரை நோட் பண்றாங்க இல்லையா, 6 வருஷம் காதலுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிருக்காங்க, நான் புரியாம இருக்காதா கைஸ், இது பத்தாது. சோ இவங்க ரொம்ப மெய் சிலிர்த்து போயிட்டுறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல விஷயங்களை இவங்க மனசுல போட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, இவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாவான்னு இவங்க ரொம்ப யோசிச்சு இப்ப இவர் இந்த மாதிரி பேசுறாரு இல்லையா, அந்த டைம்ல இவங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பா உங்ககிட்ட நான் ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன், பட் இப்பதான் அதுக்காக டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க கைஸ். என்ன சொல்றாங்கன்னா,
நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களோட பொறுப்பு எனக்கு. ஏன்னா இதுதான் எனக்கு தேவை. ஒரு பொறுப்பான ஹஸ்பண்டாக இருந்தால் தான் ஒரு ஒரு குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடியும். அதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குது, அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போடுறீங்க, நான் பார்த்துட்டேன் உங்களை. ஸோ எனக்கு இது போதும். அதனால தான் உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்ல வரேன். என்னன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட இன்கம் வந்து பத்தாது அப்படின்னு. நான் எதுக்கு இருக்கேன்? நான் இருக்க இல்லையா? இப்போ என்ன விஷயம்னாக்கா, அப்பா இறந்த பிறகு எனக்கு வந்து என்ன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, அப்பா கிட்ட ஒரு 2 வீடு இருக்குது, சொந்த வீடு 2 வீடு இருக்குது, அப்புறம் நிலம் ஒன்று இருக்குது, பேங்கில் வந்துட்டு ஒரு 30K வந்து இருக்குது என் பேரில். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, பிள்ளை வந்துருச்சுனாக்கா இவ்வளோ செலவு இருக்குது, இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எஃபர்ட் போடுறதுக்கு பதிலாக இந்த விஷயம் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி அந்த அந்த சேவிங்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஒரு பிஸ்னஸை திறந்துடலாம், 2 பேரும் உட்காந்து பார்த்துடலாம், அது பிஸ்னஸ்லேயே உட்காந்துடலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதை சொன்னோன்னே இவர் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாருல. ஏன்னா இவ்வளோ நாளாக இவங்க அந்த விஷயத்த சொல்லவே இல்லை இல்லையா. அப்போ அவர் மனசில் வந்து நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன் இவன் என்கிட்ட இதெல்லாம் அவ்வளோ நாளாக சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தமாக கூட இருந்திருக்கலாம். அப்போ அவர் கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு அப்புறம் அவர் அப்படியே பார்த்துட்டு, ஓ ஆமாம், ஓகே, சரி, ஓகே, எனிவே நீ என்கிட்ட சொன்னது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பரவாயில்ல, நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வேலை செய்கிற மாதிரி செய்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவரும் படுத்து தூங்கிடுறாருல. ஏன்னா வேலை செஞ்சுட்டு வந்தார் இல்லையா, படுத்து தூங்கிடுறாங்க, இவங்களும் தூங்கிடுறாங்க. ஒரு வழியாக பேபிலாம் வந்து பிறந்த பிறகு இவங்க வீட்டிலேயே தான் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் சொன்ன இல்லையா, வீட்டில் இருக்காங்க. அந்த பந்தாங் டைமில், அந்த டைமில் இவர் வழக்கம் போல் வேலைக்கு போகிறாரு வராரு. ஆனால் அந்த பழைய அந்த ஃபீல் வந்து இவங்களுக்கு கிடைக்கல. எப்படின்னா, ஒரு புதுசாக கல்யாணம் பண்ணவங்க எப்படியெல்லாம் பார்த்துக்குவாங்க ஒரு ஒய்ஃபை, நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க, அந்த க்யூட்டாக சில விஷயத்த செய்வாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நான் ரொம்ப விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் உங்களோட மைண்ட் செட் வந்து மர்ம கதையை தாண்டி அது ஒரு ரொமான்ஸ் கதை மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா, அதனால இதை மர்ம கதையிலே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, ஸோ அந்த க்யூட்னஸ்லாம் போய் அந்த சர்ப்ரைஸ் கொடுக்குறதெல்லாம் போய் வெறும் வீட்டுக்கு வருவோம், சாப்பிடுவோம், படுத்து தூங்கிடுவோம், அந்த மாதிரி தான் வந்து இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க இந்த ரொசலான்கிட்ட. அப்போ இவங்களும் வந்து பார்த்து என்னடா இது ஹஸ்பண்ட் இப்படி இருக்காரு, கொஞ்சம் கூட இந்த மாதிரி இல்லையே, மாறிட்டாரு ரொம்ப அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ளேயே வச்சு ஒரு கட்டத்தில் கடுப்பாயிட்டாங்க. நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, பையனும் பெருசாகிறாரு. அப்போ இவங்க வாயை திறந்தே கேட்டுட்டாங்க, அப்பா ஏன் இந்த மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஏன் வந்துட்டு நீங்கள் என்கிட்ட பேசுறது கூட ரொம்ப குறைவாக பேசுறீங்க, நான் பேசுனா கூட நீங்கள் அப்படியே தலையை ஆட்டிட்டு போயிடுறீங்களே அப்படின்னு. அப்போ அதை கேட்டோன்னே இந்த ரொசலான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதோ வீட்டுக்கு வந்தாலே பெரிய தலைவலிக்குது, உனக்கு உன்னோட பெரிய கஷ்டமா இருக்கு, நீ சும்மா நோய் சொல்லுவேன்ட்டு தானே நான் வந்துட்டோன்னே தெரியாத மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், அதை நீ புரிஞ்சுக்கிட்டு பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டாம், சும்மா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுது. இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, என்னடா அது ரொசலானா அது ஏன் இப்படி பேசுறாரு. இவங்களும் யோசிக்கிறாங்க, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமோ, அது நம்மளுக்கு தெரியாம மறந்துட்டோமோ, அதனால தான் இவர் காண்டாகிறாரோ அப்படின்ற மாதிரி இவங்க வந்து யோசிச்சு இவங்க மேலேயே பழி வந்து போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு இவங்களும் பார்த்து கவனிக்கிறாங்க ஹஸ்பண்ட் வரும்போது வாசல்ல வந்து நிற்கிறது, அதுக்கப்புறம் வந்து கை கழுவு போகும்போது அப்படியே பின்னால வந்து நிற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதாவது ஏங்கி இருக்காங்க பாசத்துக்காக, அந்த பழைய ஃபீல் கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப ஏங்கி இருக்காங்க. அப்ப அந்த மாதிரியே இருக்கும்போது இவங்க வந்து போய் நிற்கிறதுலாம் வந்து இவருக்கு ஒரு மாதிரியா ஆத்திரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன இது பேய் மாதிரி வந்து நின்றுக்கிட்டு, சி போயிரியா, மூஞ்சி முன்னிக்கே நின்று பார்க்க முடியாது, இதில் வேற பக்கத்தில் வந்து நிற்கிறியா நீ பின்னால அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஏசுறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கிட்ட இருந்து வெளியே வர்றது எல்லாமே வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரியே தான் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சா. அப்போ இவங்களுக்கு புரியலை என்னதான் நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு, ஒன்றுமே புரியாமல் இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாளே இந்த ரொசலானை வந்துட்டு கிறிஸ்டினா ஆரம்பத்தில் சாயாங்கன்னு கூப்பிடுவாரு, அதெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து கிறிஸ்டினா அங்கே வா, அவங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுன்றாரு. இவங்களும் வந்து உட்காடுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஐயோ நல்ல வேலை இப்பயாச்சும் இவருக்கு நம்ம மேலே பாசம் வந்துச்சு, நம்மளுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரு அப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம உட்காரலாம் சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. இவர் மூஞ்ச கூட பார்க்கல, அவங்களோட முகத்தை கூட பார்க்கல. இவர் என்ன சொல்றாருன்னா, என் தம்பி இருக்கான் இல்லையா, என் தம்பி
உனக்கு தான் தெரியுமே அந்த ஃபைசால எங்க கம்பவுண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கான். வேலைலாம் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. நான் தான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்னா, எங்க வீடு இங்க இருக்கு, நீ இங்க வந்து தங்கிக்கோன்னு சொன்னேன். நாளைக்கு அவன் இங்க இருந்து வந்துருவான், ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னே கிறிஸ்டின் அப்படி யோசிக்கிறாங்க. என்னடா அது, ஏன்னா ஹஸ்பண்ட் ரொஸ்லான் வந்து வேலைக்குன்னு கிளம்பி போயிடுவாரு. அந்த நேரத்துல ஹஸ்பண்டோட தம்பி வீட்டுல இருக்கிறது அவ்வளோ சரி வராது யாரா இருந்தாலும். அப்ப இவங்க என்ன கேக்குறாங்க, உங்க தம்பி இங்க வந்து தங்க போறாரா? இல்ல பாங், இங்க வந்து தங்குறது சரி வருமா? ஏன்னா பையன் என் கூட இருந்தாலுமே அது சின்ன பையன் இல்லையா, பேபி. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு உங்க தம்பி இருக்குது சரி வராதுங்க அப்படி சொல்லும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, ஏய் கிறிஸ்டினா, எப்ப நீ என்கிட்ட வந்து எதிர்த்து பேச கத்துக்கிட்ட? உனக்கு புரியல? உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கேள்வி கேட்டேனா? சொல்லு, கேள்வி கேட்டேனா உங்ககிட்ட? அப்புறம் என்னத்துக்கு நீ பதில் சொல்ற? நான் இப்ப என்ன சொன்னனோ அதை மட்டும் கேளு, புரியுதா? சும்மா இங்க வந்துட்டு முடியுமா முடியாதா, சரி வருமா வராதா, அதெல்லாம் உன்னோட கேள்வி கிடையாது. நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய்யி, புரியுதா? நான் சொல்றதே புரியுதா உனக்கு? நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும். ஓ அப்படின்ட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரியா அதட்டுறாரு. இவங்க அப்படியே அமைதியாயிட்டாங்க. அப்புறம் ரூமுக்கு போயிட்டு இந்த பேபிலாம் வந்து பாக்குறாங்க. மறுநாள் தம்பி கிளம்பி வராரு. ஃபைசால் தம்பி வந்து கிளம்பி வராரு. வந்தோடனே இவங்க அப்படி பார்க்குறாங்க. அந்த தம்பியோட அந்த 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 ஆட்டிடியூட் இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அவர் பண்ணுறாரு. என்னன்னா, நாட்கள் ஆக ஆக இவங்களுக்கு வந்து கடுப்பாகுது, ஆத்திரமாவது இவர் அந்த வீட்டில் இருக்கிறது. என்ன பண்ணுறாருன்னா, சாப்பிட்ட மங்கு கழுவி வைக்கிறது இல்லை, அதுவும் கழுவி வைக்காம இருந்தா கூட சிங்குக்கு எடுத்துட்டு கொண்டு போய் கூட வைக்கிறது இல்லையா. சாப்பிட்ட மங்கு அந்த டைனிங் டேபிள்லயே இருக்குமா, அங்க இருந்து எந்திரிச்சு போய் கை கழுவிட்டு போயிருது. அந்த மாதிரி வீட்டில தான் இருப்பாரு. ஆனா அவர் வந்து விஐபி மாதிரி மேனேஜர் மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாரு. உட்காந்து சாப்பாடெல்லாம் வந்து எடுத்து போட்டு சாப்பிட்டுருவாரு. சாப்பிட்டு முடிச்ச பிறகு சிங்கில் கூட போட மாட்டாராம், அப்படியே வச்சிருவாரு அந்த மாதிரி. ஸோ இன்னொன்று வந்துட்டு இந்த ஹாலில் உட்காந்து டிவி பார்க்குறது, அதுவும் ராத்திரி எல்லாம் ஃபுல்லாக டிவி ஓடுமா, சோஃபாவில் உட்காந்து தூங்குறது. அப்போ இவங்க வந்துட்டு வெளியே போய் பிள்ளைக்கு வந்து பால் கலக்கணும், கிச்சனுக்கு போகணும் அப்படின்னும் போது கூட பார்க்குறப்ப அப்படியே ஒரு ஒரு குட்டி ஒரு ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு ஹாலில் பெப்பரப்பேன்னு படுத்து தூங்குறது. அதுவும் கொரட்டை விட்டு அந்த கரடி கத்தும் அப்படியே ஒரு மாதிரியா, அந்த மாதிரி கரிச்சிக்கிற சவுண்டோடு அப்படியே வரும், அது டிவி சத்தம் வேற. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கோவத்தை வந்து உண்டாக்கியிருக்கு. இவங்களும் பொறுத்து பார்த்துட்டு இவங்க ஒரு நாள் வந்து இந்த ரொஸ்லான் வரும்போது கேட்டிருக்காங்க, என்னங்க நானும் பார்க்குறேன் உங்க தம்பி வந்து வேலை தேடுறதுக்கு இங்க வந்து தங்குறாரு சொன்னீங்க, இவ்வளோ மாசங்களாவது இன்னும் உங்க தம்பி வேலையே பார்க்கலையா அப்படின்னு கேட்கும்போது இந்த ரொஸ்லான் வந்து என்ன சொல்றாரு, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான், போரோட எல்லாம் வேலை கிடைக்க மாட்டுது, என்ன பண்றது, அவன் படிச்ச படிப்புக்கு வேலை ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தாக்கா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. இதுல எல்லாம் நினைப்பீங்க ஃபைசல் அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்காரா அப்படின்னு. ஆமா கைஸ், ரொம்ப பெரிய படிப்பு வந்து படிச்சுக்கிட்டு அவர் படிச்ச படிப்புக்கான வேலை எங்கேயுமே கிடைக்கலன்னா அவ்வளோ பெரிய படிப்பு என்ன படிப்பா இருக்கும் கைஸ்? என்ன படிப்பா அவர் படிச்சிருப்பாரு சொல்லுங்க, கொஞ்சம் கொமையில சொல்லுங்களேன். அவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். போகிற இடம்லாம் வந்துட்டு ஐயோ இந்த பொசிஷன் அந்த பொசிஷன் எங்ககிட்ட வந்துட்டு வேக்கன்சி இல்லைப்பா, நீ இந்த கம்பெனியில் போய் பாரு, அங்கே போய் பாரு அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாக்டர் படிப்புக்கு கண்டிப்பாக கிடைக்கும், தெரியலையே. ஓகே, கெஸ் பண்ணிட்டீங்க. எஸ், குட். இதுதான் எம்கேஎன் ஃபேமிலின்றது, கெத்து. ஓகே, இப்போ நான் சொல்றேன், நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, சும்மா நோண்டுறேன் உங்களை. ஓகேயா, இவர் அவ்வளோ பெரிய படிப்புனா என்ன படிப்பு படிச்சிருக்காருன்னா, அவரு ஃபார்ம் 3 வரைக்கும் படிச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய படிப்பு பாருங்களேன். இது நான் வந்து படிப்பு வந்து கிண்டல் சொல்லலை, ஏன்னா அவரோட மைண்ட் செட்டை தான் நான் கிண்டல் பண்றேன். எஸ், பிஎம்ஆர் இப்போ என்னமோ பேர் மாத்திட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஃபார்ம் 3 வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஓகே, அந்த படிப்பு படிச்சுட்டு இவர் வந்து அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை தேடுறாராம், கிடைக்க மாட்டேங்குதான். இவங்களோட ரீசன் வந்து அந்த மாதிரி இருக்குது. அதை கேட்டுட்டு எஸ் PT3 சொல்லுவாங்க, பிஎம்ஆர் சொல்லுவாங்க, ஃபார்ம் 3லாம். அப்போ அந்த வேலை தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த பெரிய மனுஷருக்கு அந்த வேலை எங்கேயுமே கிடைக்க மாட்டேதாங்க. இவர் தேடி 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 கிடைக்கல சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துட்டு இருக்காரு. அதுவும் அவருக்கு வந்து வீட்டில் கூட ரொம்ப பிஸி, அவ்வளோ பெரிய ஒரு மனுஷரு. அதனால சாப்பிட்ட மங்க கூட எடுத்துட்டு கொண்டு போய் சிங்கில் கூட போட முடியாதான், கழுவவும் முடியாதான். எல்லா வேலையும் இவங்க தான் பண்ணுவாங்க. அதுவும் இந்த வீடு கூட இவங்களோட வீடு தான். ஸோ இந்த மாதிரி நடக்க இவங்க ஹஸ்பண்ட் வந்து ரீசன் சொல்லும்போது இவங்க கோவத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பாருங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு தெரியுமா
உங்க தம்பி எப்ப வந்தாருன்னு 2 வருஷம் ஆச்சு உங்க தம்பி வந்து. 2 வருஷமா கூடயுமா அங்க வேலை கிடைக்கல? அப்படிப்பட்ட வேலையை நான் பார்த்ததே இல்லைங்க. உண்மையே சொல்றேன், ஊர்ல நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு படிப்புக்கு வேலை வந்து தேடுறதுக்கு இவ்வளோ 2 வருஷமா அப்படின்னு. அப்ப ரொஸ்லா எனக்கு கோவம் வருது. அவர் என்ன சொல்றாரு, ஏய் என்ன நானும் பாக்குறேன் வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஏய் இத பாரு, நீ பேசுறது என் தம்பிய யாரு நினைச்ச நீ பேசிட்டு இருக்க? என்ன திமிரா உனக்கு? என்ன நீ சொல்றதுல என்ன உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும்? நீ ஏதாவது பேசுறேனாக்கா நம்ம வந்து ஆமா சாமி போட்டு என் தம்பியை வந்துட்டு நான் வந்து அடிச்சு விரட்டணும், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதானே உனக்கு வந்து தான் சொல்றேனே, ஆரம்பத்துல இருந்தே என் தம்பி இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கல, எனக்கு நல்லா தெரியும். அதனால இப்ப சும்மா ஏதாவது ஒண்ணு ரீசன் சொல்லிக்கிட்டு தேவையில்லாத பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பிடிச்சு கத்துறாரு. அவங்க இல்லைங்க உங்களுக்கு புரியுதான்? எனக்கு புரியவே வேண்டாம், புரியுதா? உன் வாயை மட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்களும் வந்து பேசாம அமைதியா ஏறாங்க. இவங்களுக்கு கடுப்பாவதுதான், பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட்ன்றதுனால அப்படியே அமைதியா இருக்காங்க. திருப்பி இன்னும் காலங்கள் போயிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுவாரா, இப்ப இவங்க மட்டும் தான் வீட்டுல இருப்பாங்க. தம்பி அங்க இருக்காரு. அப்ப இவங்களுக்கு வந்து இந்த கிச்சனுக்கு போறது வரதெல்லாம் ஒரு மாதிரியா ஃபீலா இருக்கும். அது யானே இவங்களுக்கு தெரியாது, சரி வராதுலாம். சோ இவங்க வந்து ரூமுக்குள்ளேயே தான் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். அவங்களே எவ்வளவு நேரம் தான் ரூமுக்குள்ளேயே இருக்கிறது சொல்லுங்க? கடுப்பாவுமா ஆவாதா? ஒரு வீடுன்னு இருந்தா கண்டிப்பா நம்ம அங்கங்க போய் உட்காந்துருப்போம், போர் அடிக்கும் போது வெளியில எல்லாம் உட்காந்துருப்போம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கூட இவங்க சொந்த வீட்டுல இல்ல. அப்ப இந்த மாதிரி வந்துட்டு நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்க குளிக்க போயிருக்காங்க. ஏன்னா பேபி வந்துட்டு ரூம்ல படுத்திருக்காங்க. அந்த பேபிக்கு வந்து அப்போ ஒரு 3.5 வயசு இருக்கும். அப்போ வந்துட்டு படுக்க போட்டுட்டு பேபிய இவங்க குளிக்க போயிட்டாங்க. அந்த கதவு வந்து லேசா திறந்துருக்கலாம். ஏன்னா இவங்க குளிக்க போகும்போது ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னாக்கா இன்னும் ஓடி வந்துடலாமே அப்படின்னு சொல்றதுக்காக. ரூமுக்குள்ள யாரும் வரமாட்டாங்களே, அதுதானே மேனஸு. அதனால இவங்க குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபீல் வந்து டப்புன்னு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. அந்த டாய்லெட்டு கதவு வழியா 2 கண்கள் வந்து தெரியுது. இவங்க பார்த்த உடனே அந்த கண்கள் வந்து காணா போயிருச்சு. ஏன்னா பார்த்த அந்த ஏசணும்னு தோணுது. அந்த 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 பேட் பர்சன் வந்துட்டு காணும். எப்படி இந்த 100 மீட்டர் ஓடுவாங்க இல்லையா, 100 மீட்டர் வந்து நம்ம நல்லதுக்காக பேசுறோம், அதனால இதுக்கு பேசக்கூடாது. அந்த மாதிரி வந்து ஆள் மிஸ்ஸிங். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேகமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வீழ்னு கத்துறாங்க. கத்துல அந்த பையன் எந்திரிச்சு, பையன் அழுகுறாரு பயங்கரமா. அழுவ ஆரம்பிச்சிடும். இவங்க வேகமா வந்து உடுப்பெல்லாம் வந்து மாத்திக்கிட்டு பேபியை வந்து பால் வாயில வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க, நேரா ஹாலுக்கு போறாங்க. இவர் மேனேஜர் சொன்ன இல்லையா, ரொம்ப பிஸி மேன், விஐபி. இந்த விஐபி வந்து இந்த ரூம் ஹாலில் உட்காந்துக்கிட்டு காலு மேல காலு போட்டு உட்காந்துட்டு காலை ஆட்டிக்கிட்டே டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு வந்துச்சு பாருங்க ஆத்திரம். ஏன்னா வீட்டுல இருக்கிறது இவங்க 2 பேர் மட்டும் தான். அப்ப யாரு பாத்திருப்பா? அதெல்லாம் லாஜிக். இவங்களுக்கு கட்டுப்பாயிட்டு போய் பிடிச்சி திட்டிருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன எனக்கு தெரியாது நினைச்சிட்டியா? நீ இந்த மாதிரி ஒரு மோசமான ஆள்னு நினைச்சு கூட பார்க்கல. கொஞ்சம் கூட உனக்கு வந்துட்டு வெக்கமா இல்ல? இன்னும் இந்த மாதிரி வேலை தான் நீ பண்ணுவியா? உங்க அண்ணனுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா? இரு உங்க அண்ணன் வரட்டும், நான் உங்க அண்ணன்ட்ட நான் சொல்றேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது இவன் இந்த ஃபைசல் வந்து என்ன சொல்றான் தெரியுமா கைஸ்? இவங்க சொல்றாங்க, அவன் காலை ஆட்டிக்கிட்டே சொல்ல போறியா? சொல்லு, இப்ப கூட நீ கால் பண்ணலாம், சொல்லு, எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சொல்லு கால் பண்ணு அப்படின்னு. இவங்க மூஞ்சில மாறிடுச்சு. என்னடா அது, பயப்படவே மாட்டானே அப்படி சொல்லிட்டு இவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நீ வந்து அண்ணனோட வைஃபு, அண்ணன் பார்த்தா என்ன, நான் பார்த்தா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கறானா கைஸ்? சாரியா, ஏன்னா இதுதான் கதை, அதனால தான் நான் இந்த கதையை நான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை நான் கொஞ்சம் கட் பண்ணி தான் சொல்றேன். அந்த மாதிரி சொன்ன இவங்களுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. இவங்க என்ன பண்றாங்க, அந்த சோஃபால வச்சிருக்கிற அந்த ஒரு பாட்டில் மாதிரி வச்சிருக்காங்க. பாட்டிலை போட்டு அவன் மூஞ்சிலே விட்டு அடிச்சுட்டே இவங்க வந்து போறாங்க ரூமுக்கு. ஆத்திரத்துல இவங்க வந்து ரூமுக்கு போறாங்க. உனக்கு இருக்குடா இன்னைக்கு, ஹஸ்பண்ட் வரட்டும் அப்படி சொல்லிட்டு. இவனும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஹால்லயே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப இவங்க யோசிக்கிறாங்க ரூமுக்கு போயிட்டு, எங்க இருந்து இவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? ஏன் இந்த மாதிரி இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவன் இதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவே கூடாது, கண்டிப்பா இவனுக்கு ஏதாவது ஒரு டாட் வைக்கணும், நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடமும் இல்ல, ஒரு சேஃபும் இல்ல சி அப்படி சொல்லிட்டு இவங்க ஆத்திரத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வரட்டும், ஹஸ்பண்ட சொல்லிடுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும்போது ரோஸ்லான் வராரு. வரும்போது இந்த இந்த ஃபைசல் வந்து ரூமுக்கு போயிட்டாங்களா, ரூமுக்கு போய் படுத்துட்டு இருக்கானே, என்னமோ ஏதாவது பண்ணிட்டோம். அப்ப
ஹஸ்பண்ட் வந்துற சத்த கேட்டோன்னே இவங்க ரெடியாக உட்காந்துருக்காங்க. ஹஸ்பண்ட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும் நடந்தது அப்படின்னு. இப்போ ஹஸ்பண்ட் வந்து ரூமுக்கு வராரு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அப்பா உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு. இவரு தெரியாத மாதிரி அப்படியே ரூம்ல போயிட்டு சட்டெல்லாம் கழட்டிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காருல. பண்ணும்போது அப்பா உங்களுக்கு புரியுதா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன் அப்படின்னு. இவரு தெரியாத மாதிரி போயிட்டு இருக்காரா. இவங்க நானும் உங்களுக்கு கூப்பிடுறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்தும் போது ஏய் வேகமா ஏய்ன்னு கத்துறாரு. இவங்க பயந்துடுறாங்க. இவரு என்ன கேட்கிறாருன்னா, என்ன அப்ப உனக்கு என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு. அப்ப இவங்க சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா உங்க தம்பி வந்து என்ன பண்ணாருன்னு, நான் குளிக்கும் போது இந்த மாதிரி பார்த்துட்டு ஓடுறான், நான் போயிட்டு திட்டும் போது உங்க தம்பி இந்த மாதிரி சொல்றான், எதுக்கு உங்க தம்பி இந்த மாதிரி வீட்டுல இருக்கணும், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னனா இல்லையா, கொண்டு வர வேண்டாம் நீங்க தான் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னு அவங்க சொல்லும் போது இந்த ரோஸ்லன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஓ அப்படியா, வேற என்ன இருக்கு, வேற என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க, எனக்கு அப்பவே தெரியும், உன்னோட பிளான் எனக்கு அப்பவே தெரியும், என்கிட்ட வந்துட்டு வேலையை பத்தி கேட்டுட்டு இருந்தேன், அப்ப வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல, எதுவுமே வந்து நான் மாத்த மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து வீண் பழி போடுறேன் என் தம்பி மேல, எனக்கு தெரிஞ்சிச்சு உன்னோட ஐடியா என்னன்னு, இப்ப என்ன என் தம்பியை வந்து விரட்டணும் அவ்வளவுதானே, அதனால தானே இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு ஃபுல்லா, அது பாரு பிடிக்கலனே நீ சொல்லிடணும், அதுக்காக இந்த மாதிரி வந்து அபாண்டமா சொல்லிட்டு இருக்காது, அது என்னோட தம்பி தெரியுமா, என் தம்பி எப்படின்னு எனக்கு தெரியும், என்ன நீ சர்டிஃபிகேட் கொடுக்குற, நீ கரெக்டா நடந்துக்கோ ஓகேவா, இது உன் விட இருக்கலாம், அதுக்காக எல்லாத்தையும் நீ வந்து பழி போட்டுட்டு இருப்ப, நான் வந்து கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இவங்க இல்லைங்க நீ பேசாத புரியுதா, உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ இந்த மாதிரி பண்ற, நீ வந்து பொறாம பிடிக்கிற, நீ வந்துட்டு எப்படின்னா நாங்க வந்து ஓ பேச்சை கேட்கணும்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பழிலாம் போட்டாரா. இவங்களுக்கு சோகமாயிருச்சு. இவங்களும் வந்துட்டு அமைதியா அழுதுகிட்டே இருக்காங்க. அழுது கூட இவர் வந்துட்டு சாயம் பண்றதுக்கோ இல்ல சமாளிச்சு ஏதாவது சமாதானம் பண்ணுவாங்க இல்லையா, அது எதுவுமே வந்து இவர் சொல்லவே இல்லை. இப்படியே வந்துட்டு நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த தம்பியும் வந்துட்டு இவரு தான் விஐபி இந்த வீட்டில், அதே மாதிரி தான் சாப்பிட்ட மங்க எடுத்து போடுறதில்ல, ஒன்றும் செய்யறதில்ல, இவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க, ஃப்ரீடமும் இல்லை, எதுவுமே இல்லை, இவர் நம்பவும் மாட்டேங்கிறாரு. இப்படியே இருக்கும்போது திடீர்னு இந்த ரோஸ்லனை வந்து என்ன சொல்றாருன்னா, கூப்பிடுறாரு இவங்களும் வந்துட்டு தெரியாத மாதிரி ஃபெடப் ஆயிட்டாங்க, வந்து உட்காடுறாங்க. இவர் என்ன சொல்றாரு, சரி என் தம்பி வந்துட்டு நாளைக்கு கம்பவுண்டுக்கு திரும்பி போறானா, ஏன்னா இங்க வெயிட் பண்ணி பண்ணி எந்த ஒரு வேலையும் கிடைக்கலன்னு சொல்லி அவனே கடுப்பாயிட்டான், அதனால இப்ப வந்து அவரு கம்பவுண்டுக்கு போயிடுவாரு அப்படி சொன்னோன்னே இந்த கிறிஸ்டினாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா நல்ல வேலை, ஒரு தொல்லை முடிஞ்சு போச்சு, மனசுல அப்படிதான் நினைப்பாங்க, ஒரு தொல்லை முடிஞ்சு இதோட நம்ம கொஞ்சமாச்சும் ஃப்ரீடமா இருக்கலாம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்ப இவரும் வந்து சொன்னோன்னே ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா எந்த ஒரு சந்தோஷத்தை காட்டிக்கல, ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இல்லையா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாரு தம்பிக்கு, இவங்க நம்பல அப்படின்ட்டு இவங்க எதுவுமே காட்டிக்கல. ரூமுக்கு போயிட்டு ஒரே குத்தாட்டம் அவங்களுக்கு, அந்த சந்தோஷத்தை வந்து விளையாக்குறாங்க தனியா. அப்ப தம்பி ஒரு வழியா கிராமத்துக்கு போயிடுறாரு, அவங்க கம்பவுண்டுக்கு போயிடுறாரு. இப்ப ரொஸ்லானும் இவங்க மட்டும் தான் இருக்காங்க. ரொஸ்லான் வந்து அடிக்கடி வெளியே போய் வேலைக்கு போயிடுவார் இல்லையா. அப்ப பையனும் இவங்களும் தான் இருப்பாங்க. இந்த பையன் வந்து இப்ப தடிக்காக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. தடிக்காக்கு போறாரு. தடிக்கால காலை ஸ்கூலு, காலையில வந்துட்டு தடிக்கால விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல உள்ள வேலையெல்லாம் செஞ்சுட்டு சமைக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இவங்க கொஞ்ச நேரம் தூங்குறது வழக்கமா இருந்துட்டு இருக்கு. அப்ப என்னாச்சு, இந்த தடிக்கா ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா சொந்த டிரான்ஸ்போர்ட்டு, கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஸ்கூல் முடிஞ்சிருச்சுனாக்கா அவங்களே வந்து வீட்டு முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வீட்டு கேட்டெல்லாம் வந்துட்டு சாத்தலையா என்னன்னு தெரியல, இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கங்க ஓகே. இந்த பையன் வீட்டுக்கு வந்தாருன்னா அவர் உள்ள நுழையிற மாதிரி தான் இருக்கும் எல்லாம். அப்ப இவங்க வந்துட்டு ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு என்ன தோணுதுனாக்கா, யாரோ இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. தூங்கும் போது கிறிஸ்டினா 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 பங்குன், அப்பாங்கிட்ட கட்சினி கிறிஸ்டினா அப்படின்னு கேட்கும். அது யாரோட வாய்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சாரி அப்பாங்க இல்லை அக்குடு கட்சினி அப்படின்னு, அது யாரோட வாய்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, இது எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்க, யாரோட வாய்ஸ் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்க்கும்போது இறந்து போன அவங்க அப்பாவோட வாய்ஸாக தான் இருக்கும். இவங்க யோசிப்பாங்க, எங்க அப்பா இறந்து போய் பல வருஷம் ஆயிடுச்சு, எப்படி எங்க அப்பாவோட வாய்ஸ் வந்து இங்க கேட்கும் இப்ப அப்படின்னு இவங்க வந்து யோசிக்கிறாங்க. இது வந்து உண்மை இல்லை, இது ஏன் நம்மளுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு இவங்களுக்கு சந்தேகம் வந்து இவரோட தம்பி கிட்ட வந்து வருது. தம்பி மேல வந்து சந்தேகம் வருது, தம்பி வந்து ஏதாவது பண்ணி வச்சிருக்காரு போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம். பட் இருந்தாலுமே
அதை வந்து எப்படி ஹஸ்பண்ட சொல்றது, ஹஸ்பண்ட் தான் தம்பியை பத்தி பேசினாலே நம்ப மாட்டேங்கிறார் இல்லையா. ஸோ அதனால இவங்க அப்படியே அமைதியா இருக்காங்க, சொல்லல. இந்த வாய்ஸ் கேட்கறது, அதுக்கப்புறம் வந்துட்டு உருவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த உருவம் வந்து யாரோட பார்த்தீங்கன்னா தம்பி வந்து நிக்கிற மாதிரி. தம்பி எப்படி, தம்பி உயிரோட தான் இருக்காரு, இறந்து போயிட்டாலும் உருவம்னு சொல்லலாம். தம்பியே வந்து ரூம்ல வந்து நிக்கிற மாதிரி அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இவங்க பார்த்துருக்காங்க. பார்க்க பார்க்க இவங்களுக்கு பயம் வந்துட்டு இவங்க ஹஸ்பண்ட சொல்லி தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை. இவங்க வந்து ரொம்ப மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்களா. ஏன்னா லாஜிக் இல்லாத சில விஷயங்கள் நடக்கும்போது எப்படி இருக்கும் நம்மளுக்கு மனசு, யார்கிட்ட சொன்னா கொஞ்சம் தேவலமா இருக்கும் இல்லையா. இப்போ இவங்க சொல்லும்போது ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, நான் நினைக்கிறேன் உனக்கு ஏதோ மென்டல் இஷ்யூவா இருக்கும், நீ போயிட்டு டாக்டர் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன், சரி நான் உன்னை நாளைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, மறுநாள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டே போயிடுறாரு. அதுவும் எங்க, இந்த சைக்காட்ரியை பார்க்கறதுக்கு கூட்டு போறாரு. என் வைஃப் இந்த மாதிரிலாம் வளர்றா, இந்த மாதிரிலாம் பார்க்குறேன்றா, ஸோ அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து செக் பண்ணுங்க டாக்டர்னு சொல்லி அங்கேயே கூட்டிட்டு போயிடுறாரு. டாக்டர் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா முதல்ல இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, உட்காந்து பேசுவாங்க, எக்ஸாம் கொடுப்பாங்க. அதுவும் எக்ஸாம் வந்து ரொம்ப டஃபாலாம் இருக்காது. நம்மள மாதிரி இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க மாதிரியோ காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க மாதிரி யூவில் படிக்கிறவங்க மாதிரியோலாம் எக்ஸாம் வராது. அது எப்படிப்பட்ட எக்ஸாம்னா ஒரு ஜெனரல் நாலேஜுக்கான ஒரு எக்ஸாம். வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது டாக்டரே சொல்லிட்டாங்க, உங்கள் ஒய்ஃப் நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இவங்களுக்கு மருந்தும் தேவையில்லை அப்படின்னு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் இருந்திருக்கலாம், நம்மளுக்கு ஏதோ மனநோய் போல அப்படின்னு. பட் டாக்டர் இந்த மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, இவங்க நிம்மதியாக வராங்க. ஆனால் அவங்களோட பிரச்சனை தீரவே இல்லை. இப்படியே உருவத்தை பார்க்கறது, இவங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கிறது, அவங்க பெட்டுக்கு சைடில் வந்து நிற்கிற மாதிரி பார்க்கறது, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் பையன் வந்து இதுலேருந்து வரணும், தடிக்காலேருந்து வரணும். அப்போ அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டு வேலை முடிச்சுட்டு ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம கண்ணை மூடி இருப்போம், நம்ம கண்களுக்கு பக்கத்துலேயே யாராவது நடந்து போயிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்க, நம்ம பார்க்குற மாதிரி யாராவது மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எதையோ எடுத்து வீசுகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபீல் பண்ணும். நம்ம கண்கள் வந்து மூடிதான் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு தெரியும் யாரோ இங்கே இருக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்கன்னு தெரியும் இல்லையா. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ணை திறக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக இவங்களுக்கு வந்து உருவங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சுது. அதனால தான் இவங்க வந்து பயப்படுறாங்க, கண்ணை திறக்கலாமா வேண்டாமா. இருந்தாலும் அந்த அசைவுகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது, அதை என்னதான் பார்த்துருவோம் அப்படி சொல்லி இவங்க கண்களை திறந்து பார்க்கும்போது இவங்களோட பையன் இருக்கார் இல்லையா, அந்த பையன் தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்காரு கைஸ். எப்படி இருக்கும், தூக்கில் தொங்கிட்டு இருக்காரு. அந்த பையனோட காலு தான் இவங்க முகத்துக்கிட்ட வந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருந்திருக்கு. தூக்கில் தொங்குனா இங்கிட்ட அங்கிட்ட ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கால்கள் ரெண்டுமே ஆடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து தான் இவங்க வந்து கண்ணை திறந்து பார்த்தோன்னே பதறிட்டாங்க. பையன் கைஸ், அதுவும் 3.5 வயசு பையன் அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும் ஒரு அம்மாவுக்கு, அவங்களுக்கு உயிரே போயிருச்சு. அந்த பையன் பேர் வந்துட்டு ஏதாவது வச்சுக்கோமே, சரி பேபி, பேபின்னு கூப்பிடுவாங்க. பேபின்னு கத்திக்கிட்டு அந்த இது அப்படியே அந்த கயிறை வந்து பிடிச்சி இழுத்து அந்த பையனை வந்து ஹக் பண்ணிட்டு, ஐயோ என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன ஆச்சுன்ட்டு இவங்க அப்படியே பார்க்குறாங்க. ஷிலிங் உயரமாக இருக்குது, எப்படி பையன் வந்து தொங்குனான்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல, கதறாங்க. அந்த அவங்களோட கத்துன ஸ்க்ரீன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கத்துனது அவ்வளோ பெரிய வாய்ஸாக வந்து கதறாங்க, யாருக்குமே கேட்கல. அப்படி கத்தி அலறிக்கிட்டு இருக்கும்போது கதறாங்க. ஏன்னா ஒரு பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுனாக்கா நம்ம அப்படி என்ன பண்ணுவோம், ஷோல்டரில் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே கதறி அழுவோம் இல்லையா. ஐயோ பேபி பேபின்னு அவங்களுக்கு அந்த பையனை கொஞ்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, இல்லை என் பையன் என் கூட தான் இருக்கான், ஒன்றும் ஆகலை, ஏன்டா இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரொம்ப அலற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி கதறல் சத்தம் கேட்குறப்ப திடீர்னு ரூம்பு கதவு யாரோ திறக்கிறாங்க. இவங்க அப்படியே அலறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பையனுக்கு இந்த மாதிரி ஒன்று நிலைமை வந்தோன்னே இவங்களால ஏற்றுக்கவே முடியல. அதை கூட அவங்க வந்து பார்க்காம அப்படியே கதறிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரூம்பு கதவை திறந்ததும் இல்லாமல், மம்மி why you crying மம்மி, what happened மம்மி அப்படின்னு அவங்களோட பையன் கேட்குறாரு. அப்போ கதவு திறந்தது.
அவங்களோட பையன். அதே பேபியா? இவங்க அப்படி டப்புன்னு திரும்பிட்டு பேபி அப்படின்னு பார்க்குறாங்க. இவங்க கையில் பிடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் அவங்களோட சன்னு கதவு திறந்து கண்ணை கசக்கிக்கிட்டே கேட்குறாரு, ஏமா கத்திக்கிட்டு அழுவுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ இப்போ அவங்க கையில் உள்ளது யாரு கைஸ்? என்னவா இருக்கும்? அவங்களுக்கு ஃபீல் பண்ணுது. ஸ்டில் கையில் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு ஹார்ட் பீட்டு இன்க்ரீஸ் ஆகுது, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. பயம் வருது, அது மூவ்மெண்ட் கொடுக்குது. நிஜமான பையன் அந்த டோருக்கிட்ட நிற்கிறாரு. இவங்க கதறல் நிப்பாட்டிட்டு ஷாக் ஆகிட்டு யோசிக்கிறாங்க, நம்ம கையில் இப்போ பிடிச்சிருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பலாமா வேண்டாவா, பார்க்கலாமா வேண்டாவான்னு ஒரு பயம் இவங்களுக்கு. ஏன்னா அவங்க கையில் பிடிச்சிருக்காங்க, வேற எங்கேயும் இருந்தால் வெறும்னு ஓடி வந்துடலாம். இப்போ இவங்க கையில் பிடிச்சிருக்கிறது அது என்ன ஆகும், ஒரே பயம் உங்களுக்கு. என்ன ஆச்சுனாக்கா, ஸ்லோ மோஷன்ல இவங்க தலையை திருப்பி கையில் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. என்ன இருக்குது தெரியுமா கைஸ்? உண்மையாகவே பயமாக இருந்துச்சு. அது ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த கம்பி வந்து வளைச்சி 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 ஒரு கேர்லி ஹேர் உள்ள அந்த நெஜிரியன் பீப்புளுக்கெலாம் வந்துட்டு அந்த கேர்லி ஹேர் இருக்கும் இல்லையா, அதை விட பயங்கரமான கேர்லி ஹேரா அந்த அந்த உருவத்துக்கு ரொம்ப அப்படி கம்பி மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சிருக்கா முடி. இந்த அஃப்ரோஸ் முடின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப பெருசாக முடியெல்லாம் இருக்குது. அப்போ தான் இவங்க கையில் வந்துட்டு அது ஃபீல் பண்ணுது. அந்த அந்த கம்பி மாதிரி வளைஞ்சி அது ஒரு முடி மாதிரி இருக்குது. நடுவில் அதோட மூஞ்சி எப்படி இருக்குன்னா, 2 பெரிய கண்ணு கைஸ், மனுஷனோட கண்ணு மாதிரி இருக்குது, ஆனால் பெருசாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அந்த கண்ணு வாயி அப்படியே பெருசாக இழுக்குது. மம்மி அப்படின்னு இழுக்குது. இவங்க கையில் நிற்கிது. அது ஒரு முடியல கட கட கடன்னு ஆடுது. அப்படியே அதோட பல்லு அப்படியே வாய் அப்படியே மம்மின்ட்டு அப்படி செஞ்சோடனே வாய் அப்படியே விரிஞ்சிச்சா, உள்ளெல்லாம் அப்படியே அந்த அந்த எலியனோட பல்லு இருக்கும் இல்லையா, குட்டி 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 குட்டியாக ஷாப்பா அந்த மாதிரி வந்துட்டு தெரியுது. அவங்க பக்கத்தில் நின்று பார்க்குறாங்க கைஸ். எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு நானாக இருந்தேன்னா அப்படியே பரலோகம் போயிருப்பேன். ஒரே ஒரு கத்தில் ஆளு க்ளோஸு. எனக்கு நெஞ்சுவலி வந்து ஒரேடியாக போயிருப்பேன். உண்மையே சொல்கிறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு இதை பார்த்தோன்னே இவங்க கத்தி கதறி வேகமாக ஓடுறாங்க. அது எங்கேயோ பால் மாதிரி உருண்டு உழுவுதான். இமேஜினேஷனில் செத்துட்டேன். ஆமாவா? இதை கேட்கும் போது எனக்கே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. பையனுக்கு ஒன்றுமே புரியல, பையன் கண்டுக்கு ஒன்றுமே தெரியல கைஸ். அந்த பையன் அழுகுறாரு, ஏன் அம்மா அப்படி கத்துறாங்கன்னே கிண்ணவாயிருச்சு இவங்களுக்கு. ஸோ கத்துறாங்க, அப்படியே வீல்னு கத்துறாங்க, குதிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்களா. அப்போ பையன் வந்து அதை பார்த்து அவரு கதறி வெளியில ஓடிட்டாரு வாசலுக்கிட்ட. பயம் மம்மின்ட்டு அவரு கதறிக்கிட்டே வந்து வெளியில வந்துட்டாரு. அந்த டைம்ல ரொஸ்லானை வந்து உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது கேட்குறாரு, ஏன் இங்க பேபி இருக்க வெளியில, அம்மா எங்க அப்படின்னு இவரு கை கட்டுறாரு. அந்த பையன் கை கட்டு, அம்மா உள்ள இருக்காங்க, ஏன் அழுகுற அப்படின்னு இவரு அழுதுகிட்டே இருக்காரு. இந்த பையன் உள்ள வந்துட்டோன்னே இந்த ரொஸ்லனை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு வைஃபுக்கு இப்படி ஆயிடுச்சு. அவங்க ஏதோ பண்ணுறாங்க, ஒரு மாதிரியா பண்ணுறாங்களா, அக்ரெசிவாக நடந்துக்கிறாங்க, கத்துறாங்க, அப்புறம் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறாரு. அந்த ஹஸ்பண்ட் எப்படியாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும் இல்லையா. இவர் உள்ளுக்கு வந்துட்டோன்னே என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு இவங்களோட கழுத்தை பிடிச்சி நேராக செவுத்துல போய் ஒட்டிட்டாரு. அதாவது கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு உனக்கு, என்ன அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, பைத்தியம் முத்திருச்சா உனக்கு, உனக்கு முத்திருச்சா, உனக்கு வந்து அடங்க மாட்டேன் நீ, என்ன பைத்தியரிச்சாயிடுச்சா, இரு நான் உனக்கு வந்து கால் பண்ணுறேன், உன்னை வந்து இந்த வீட்டில் வச்சுருந்தேன் பத்தியா, அது வந்து என்னோட தப்பு தான், உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து சமாளிக்கணும்னு எனக்கு தலையெழுத்து, பண்ணுவேன்னு சொல்லிட்டு குத்துறாரு கைஸ். இவங்களை குத்துறாரு, பஞ்ச் பண்ணுறாரு. இவரு பஞ்ச் பண்ற வேகத்திலேயே உள்ள இருந்தது ஓடிடுச்சு. அந்த மாதிரி ஒரு அடி, அப்படி ஒரு அடி. இவங்களை ஒரு பொண்ணை வந்துட்டு எப்படிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி செம்ம அடி. அதே ஓடிடுச்சு உள்ள இருந்தது. இவனோட பேய்க்கு பேய் அடி கொடுக்குறான்னு சொல்லிட்டு அது ஓடிடுச்சு.
அவங்க மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. அடிச்ச அடி அந்த மாதிரி மயக்க போட்டு விழுந்துட்டோன்னே இவரு சொந்தமா எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்ட பிறகு இவங்க வந்து அழுகுறாங்க, என்னாச்சு எனக்கு என்னாச்சுன்னு. இவங்களுக்கு தெரியல என்ன ஆச்சுன்ட்டுன்னு. இவங்க கேட்குறாங்க என்னாச்சுன்னு. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால தான். சாரி இந்த வேர்டு பாய்க்கிறதுக்கு, ஏன்னா கதைக்கு சம்மந்தமாக சொல்கிறதுனால மட்டும்தான். அப்போ உனக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால நான் வந்துட்டு சில விஷயங்கள் பண்ணேன். அவர் ஒத்துக்கலை, அவர் சொல்லலை, சில விஷயங்கள் பண்ணேன் அதான்ட்டுன்னு. இவங்க போய் கண்ணாடியில் பார்க்குறாங்க, என்ன மூஞ்சில வலிக்குது, வீங்கி போன மாதிரி இருக்குன்னு தொட்டு பார்க்கும் போதே ஃபீலாக இருக்கும் இல்லையா. அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வலியோட கண்ணாடியில் போய் அவங்க முகத்தை பார்க்குறாங்க. ப்ளூ பிளாக் ஆயிடுச்சுங்க, ரத்தம் கட்டி போயிருச்சு அவங்களோட முகம். அப்படியே கண்ணெல்லாம் வீங்கி போய் அப்படியே பர்பிள் கலர்ல ஒரு மாதிரியா வலியோட அவங்க கேட்குறாங்க, என்ன ஆச்சு எனக்கு, ஏன் அப்படி இருக்கு முகம். அதை பார்த்தாலே கொஞ்சம் விவரமா உள்ளவங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் அடிச்ச அடிதான் அப்படின்னு. ஏன்னா பஞ்ச் பண்ணா அந்த அடி வேற மாதிரி இருக்கும், அரைஞ்சா வேற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜெனரல் நாலேஜ். ஓகே, அப்போ இவங்களுக்கு கண்ணாடியில் பார்க்கும்போது இவங்களுக்கு டவுட் ஆகுது. ஆனால் இவர் வாய் திறந்து எதுவுமே சொல்லலை. சரி இவங்களும் விட்டுட்டாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது, பையனும் ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதில்ல, பேசாமல் நம்ம போயிட்டு உஸ்தாட்ட போய் பார்ப்போமாங்க, நீங்கள் தான் உங்களோட இதில் தான் நம்புவாங்கல்ல, அதெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களாங்க அப்படி சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு, ஏதோ பேர் கிறிஸ்டினா நானும் பார்க்குறேன், முதல்ல என் தம்பியை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஓகே, அவனும் ஒரு கட்டத்தில் வந்து சீ போங்கடான்னு சொல்லி போயிட்டான். எதுக்கு போனானே தெரில. ஆனால் என்கிட்ட என்ன சொன்னா, நான் போகிறேன் அப்படிதான் சொன்னான், காரணத்தை சொல்ல கிடையாது. ஓகே, அது வந்து அனுப்பி விட்டுட்டேன் அவனை. அப்போ நிம்மதியாக இருந்த நீ, நானும் விட்டுட்டேன். அப்புறம் என்ன சொன்னேன், எனக்கு உருவம் தெரியுது, வாய்ஸ் தெரியுது, அதுவும் என் தம்பியை வந்து நீ இழுத்து விட்ட. அப்புறம் உங்கள் அப்பாவை பற்றி நீ சொன்ன, உங்கள் அப்பாவோட வாய்ஸ் கேட்குதுன்னு, அதுவும் விட்டுட்டாக்கா. அளவே மீறி போகுது. என்ன நினைச்சிட்டு இருக்க, நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு நான் கேம் விளையாடுறேன் நீ அப்படி சொல்லிட்டு இவர் வந்து கோவமா கத்துறாரா. இவங்களால பேசவே முடியல. இவங்க யாருக்கிட்ட போய் கை சொல்லுவாங்க, இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப், வெளியில யாருக்கிட்டே பழகிறதுக்கான அந்த வாய்ப்பு இல்லை. ஸோ இவங்களுக்கு யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. பட் இருந்தாலுமே நல்ல வேலையா இவங்களோட பழைய ஃப்ரெண்டுக்கிட்டலாம் வந்து இன்னும் கான்டாக்ட் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே ஒரே இடத்துல தானே வேலை செஞ்சாங்க. ஸோ அங்கே வேலை செஞ்ச அந்த ஸ்டாஃபோட நம்பர்ஸ்லாம் வந்துட்டு இன்னுமே இவங்க கிட்ட இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் ஏன் பொறுமையாக இருந்தாங்கன்னா, வீட்டு பிரச்சனையை யாருக்கிட்டே சொல்ல வேண்டாமே, நம்மளே முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான், அதுவும் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்குவாருன்றதுனால தான் இவங்க வந்து பேசாமல் இருந்தாங்க. ஆனால் இது அளவுக்கு மீறி போகும்போது இவங்களால தாங்க முடியல, இதெல்லாம் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து வரும்போது இவங்களுக்கு வந்து தூக்கம் கெட்டு போகுது. அந்த பயம் வந்துட்டு எப்படியா இருந்தால் டிப்ரெஷனில் ஆயிடுறாங்க. அப்புறம் பையன்கிட்ட வந்து மூஞ்சி காட்டுறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகணுன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு வந்துட்டு வேற வழி இல்லை, நம்ம யார்கிட்ட ஹெல்ப் பண்ணி கேட்டாகணும்னு சொல்லி இவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் இல்லாத டைமில், வேலைக்கு போகிற டைமில் இவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு இவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ரொம்ப நாளாகவே இவங்க வந்து எப்படி இருக்காங்க, இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணி அந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட் அப்படியே ஷாக் ஆகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு அவங்களோட டவுட் எல்லாமே வந்து கிளியர் பண்ணுறாங்க. அவங்க கேட்குறாங்க, எப்படி இந்த மாதிரி டைமில் என்ன ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி அமானுஷங்களை நம்புறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்காக சில டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்குவாங்க இல்லையா. அந்த மாதிரி இவங்க கேள்விகளும் அதை வந்து கிளியர் பண்ணுறாங்க. இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சு எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நீ கவலைப்படாத, உங்கள் வீட்டில் தான் உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ப மாட்டாரு சொல்கிறேன் இல்லை, அதனால உன் ஹஸ்பண்ட்டை சொல்லாத, நான் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ வா என் கூட வந்தால் போதும் அப்படின்னு. அப்போ பையன் வந்து தடிக்கால விட்டுட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்டை போய் மீட் பண்ண போகிறாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு உஸ்தாட்டை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த உஸ்தாட் வந்து இவங்களெல்லாம் கேட்டுட்டு என்னென்ன இதுன்னா கேட்டுட்டு, ஆமாம் உண்மையுமே உங்களுக்கு வந்துட்டு சில பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் வீட்டில் வந்து செக் பண்ணி ஆகணுமே, முடியுமா அப்படின்னு இந்த உஸ்தாட் வந்து கேட்குறாரு. அப்போ இவங்க வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. ஹஸ்பண்டுக்கு ஏற்கனவே இந்த உஸ்தாட் பற்றி சொன்னாலே கோவம் வருது, நம்ம எப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஜஸ்ட் வீட்டை பாகார் பண்ணி உனக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து கண்டுபிடிப்பார், அவ்வளோதான், புரியுதா, பயப்படாத, சரின்னு சொல்லு அப்படின்னோடனே இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு டைம் ஆயிடுது பாருங்களேன். இப்போ இவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த உஸ்தாட்டோட வீட்டுக்கு வரும்போது அங்கே ரொசலான் உட்காந்துருக்காரு சோஃபால. ரொசலான் வந்து பார்க்குறாரு,
இவங்க கூட ஆள் வராங்கன்னு தெரிஞ்சதுமே அவர் வந்து சில சமயம் என்ன பண்ணுவாங்க, யாராவது வந்தாங்கனாக்கா கண்டிப்பா வைஃப் ஒரு ஆளை கூட்டிட்டு வராங்கன்னா தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்லைன்னா புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆமாவா? இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக கிட்ட வராங்க, அபாங் அப்படின்ட்டு வராங்க. இவர் டப்புன்னு எந்திரிச்சிட்டு வேகமா வாசலை நோக்கி போய் அவர் பாட்டுக்கு ஷூலாம் போட்டுட்டு கார் எடுத்துட்டு போயிடுறாரு. என்ன ஏதுன்னு கேட்கல. இவங்க அபாங்கன்னு கூப்பிடும் போதே இவர் அப்படியே கிராஸ் பண்ணி போனார் இல்லையா, அந்த உஸ்தாத் பார்த்துட்டு சலாம் பண்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சலாம் பண்றாரு. இவர் அந்த சலாம் வந்து ரிப்ளையே பண்ணாம நேரா அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்ப இந்த உஸ்தாட் வந்து ஒரு ஸ்மைல் பண்றாரு இவங்க வைஃப் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இப்ப அவரு வீட்டை சுத்தி பாக்குறாரு. அவருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றது நல்லா கேளுங்க, இவ்வளவு நாளா உங்களுக்கு கஷ்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணமே நீங்க யாரு கூட இருக்கீங்களோ அவங்க தான் அப்படின்ற விஷயத்த, ஒரு பெரிய பயங்கரமான விஷயத்த போட்டு உடைக்கிறாரு கைஸ். இவங்க என்னன்னு நினைப்பாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களா, நம்மளுக்கு யார் இருக்கா, அப்பாவும் நம்ம கூட இல்ல, ஹஸ்பண்ட் தான் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் என்னத்துக்கு இது பண்ணோம், அவரா இருக்காது வேற யார் இருக்கா அப்படி யோசிக்கிறாங்க. அப்ப ஃப்ரெண்டை திரும்பி பாக்குறாங்க. ஃப்ரெண்டு ஏய் என்ன என்ன பாக்குற அப்படின்னு. அப்ப இந்த உஸ்தாட் வந்துட்டு கட்ட இரு கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, சரி உனக்கு வந்து சில விஷயங்கள் பிரச்சனைகள் வந்துச்சு இல்லையா, அந்த பிரச்சனை வந்துட்டு அதான் பாருங்க அவங்க மங்ஸா பாருங்க. ஓகே, அப்போ வந்துட்டு என்னாச்சுனாக்கா இவரு உட்கார வச்சுட்டு சொல்றாரு சில விஷயங்களை. ஆக்சுவலி இந்த ரொஸ்லானும் ஃபைசாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களை வந்து பைத்தியமா ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை இவங்களுக்கு செஞ்சிருக்காங்க, செய்வன பண்ணியிருக்காங்க, ஏவி விட்டுருக்காங்க. அது இவங்க இல்லாத போது இதெல்லாம் நடக்கணும் அப்படி சொல்லி ஏவி விட்டுருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தொந்தரவு. அப்ப இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கிறிஸ்டினா, நான் அவரோட ஒய்ஃபு தானே, எதுக்கு எனக்கு இந்த மாதிரி பண்ணணும், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது இந்த உஸ்தாட் வந்து சிரிச்சுட்டு என்ன சொல்றாரு, என்னவா இருக்கும் நீங்களே யோசிங்க, உங்ககிட்ட வேற ஏதாவது இருக்குதா, பாசத்தை தவிர வைஃப்ன்றதை தாண்டி உங்ககிட்ட வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அப்படியே யோசிச்சுட்டு, கண்டிப்பா நம்ம மனுஷங்களுக்குலாம் என்ன தேவை அதை யோசிங்க லாஜிக்கா. ரொம்ப விஷயங்கள் நான் சொல்ல முடியாது, பேசிக்கா நம்ம வந்து யாருன்னு சொல்ல மாட்டோம். ஆனா இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, அந்த கடவுள் மேல சத்தியமா, அதாவது அல்லான்னுவாங்களா அவங்க, அதனால நான் இப்ப வந்து கடவுள்னு சொல்றேனே, கடவுள் மேல சத்தியமா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னாக்கா மேபி நீங்க அதுலயே மாட்டிக்கிட்டு உங்க உயிருக்கு கூட ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் வந்து இந்த விஷயத்த நான் சொல்றேன். அது கூட நான் வந்து அந்த கடவுள் மேல ஆணையா அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்ட மாதிரி ஈஸின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி. சோ அதை சொன்னோன்னு இவங்க கேக்குறாங்க, எப்படி யோசிக்கிறாங்களா. அப்ப இவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு. இப்ப நான் உங்ககிட்ட வரேன், அந்த விஷயத்த எடுத்துட்டு வரேன், அப்பதான் கரெக்டா வந்து நம்மளுக்கு புரியும் இந்த கதை என்னன்னா. ஓகே, நல்லா இருந்த அந்த ரொஸ்லான் வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஸ்லோவா எப்ப மாற ஆரம்பிச்சாரு, இந்த வைஃப் கிறிஸ்டினா எப்ப எனக்கு வந்து அப்பா சொத்து கொடுத்துருக்காரு, சொத்து அப்பா பேர்ல உள்ளதெல்லாம் என் பேருக்கு மாத்திட்டாரு, என் அக்கௌண்ட்ல வந்துட்டு ஒரு 30K 20K அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்களோ, அப்பத்துல இருந்தே இவரு மாறிட்டாரு. ஸோ இவருக்குள்ள என்ன தோணி இருக்குன்னா, உனக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குதுன்னு நினைச்சா அதை நான் எப்படி வந்து அனுபவிக்கிறது, ஸோ ஆமா அதை நான் எப்படி அனுபவிக்கிறது, நீ இல்லைன்னா அது எனக்கு தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த தொம்பி இருக்காருல்ல, தொம்பி, இந்த ஃபைசல் தொம்பி, அந்த தொம்பியை கூப்பிட்டு, டேய் நீதான் வேலை இல்லாம இருக்கேடா, நானும் வேலை செஞ்சு ரொம்ப அலுப்பா இருக்கு, கடுப்பா இருக்கு, நம்ம ஃபேமிலிக்கே வந்துட்டு இந்த மாதிரி உழைச்சி சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்ப இருக்கவே இருக்கா என்னோட ஒய்ஃப்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்தால, அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவளே ஒத்துக்கிட்டா, சொத்து எவ்வளவு இருக்கு, எங்கெங்க இருக்கு எல்லாமே சொல்லிட்டா. ஸோ இது எப்படி ஆட்டையை போடலாம் சொல்லுடா, கொஞ்சம் ஐடியா கொடு அப்படின்னு இவரை கேட்டிருக்காரு. அப்ப இந்த தொம்பி வந்து என்ன சொல்லிட்டாரு, ஓ ஆமாவாண்ணே, சரிண்ணே, ஐடியாலாம் நல்லதான் இருக்குது, அது எப்படி என்னமா நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம், ஆனா ஒன்னு யோசிச்சு பாத்தியா, நீ தான் பெத்து போட்டிருக்கிய ஒரு பையனை, அந்த பையன் இருக்கா இல்லையா, நாளைக்கு உன் ஒய்ஃப் இல்லைன்னா உன் பையனுக்கு தான் அந்த சொத்து வரும், அது எப்படி நம்ம கைக்கு வரும், என்னென்ன இப்படி அவசரப்பட்டுட்டியே, அந்த அந்த பிள்ளை வந்து உருவாம இருந்திருக்கலாம்ல, என்ன போன அப்படின்னு. அப்போ ஐயோ ஆமால,
அப்ப எப்படி நம்மளுக்கு வரும் அந்த சொத்து, அவசரப்பட்டுட்டேனே அப்படின்னு. போனேன், நீ ரொம்ப லேட்டு. இதை முன்கூட்டியே நீ பண்ணியிருக்கணும். பையன் இருக்கான், சரி இது கூட சரியாகல, உனக்கு என்னப்ப, உனக்கு வந்து சொத்து தானே, நம்ம 2 பேரும் இது பண்ணோம் தானே, என்ன மட்டும் மறந்துடாதானே அப்படின்னு கூட்டணி பண்றாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு, ஐடியா கொடுக்குறாரு. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த உன்னோட வைஃப் இந்த கிறிஸ்டினாவை வந்து பைத்தியமாக்கிடுவோம். பைத்தியமாக்கிட்டா அவங்களுக்கு வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாது சொத்தெல்லாம். ஸோ நீ வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆனா உன் பையன் இருக்கான் இல்லையா, அப்ப அந்த பையனை என்ன பண்ணுவோம்னா, உன் வைஃப் வந்து பைத்தியமாயிட்டா அந்த வைஃப் வந்து கொல்ற மாதிரி நம்ம வந்து ஒரு செய்வனையை பண்ணிட்டோம்னு வையன, பிரச்சனையே வராது. இவ தான் பைத்தியம் பிடிச்சி ரொம்ப அக்ரெசிவா ஆகி சொந்த பையனையே கொன்னுட்டா அப்படின்ற பேர் வந்து வந்துடும். அதோட வந்துட்டு அவளை நிரந்தரமா வந்து அந்த அந்த மனநல காப்பகத்துல வந்து விட்டுருவாங்க. அப்ப நம்ம 2 பேரும் இந்த சொத்தெல்லாம் வந்து அனுபவிக்கலானே, எப்படி ஐடியா, சூப்பர்ல அப்படின்னு. டேய் தம்பி, நான் நினைச்சேன் நீ வேலை வெட்டி இல்லாம வீட்டுல இருக்கிறப்ப உன் மண்டமோல வேலை செய்யாதுன்னு நினைச்சேன். ஆனா வேற லெவல்டா தம்பி நீ. சும்மா சூப்பரா யோசிக்கிற பாரு, இதுக்குதான் வேலை எல்லாமே இருக்கியோ நீ, அதனாலதான் உன் மண்டமோல அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யுது. இப்படி ஒரு தம்பி இருக்கணும் பாருங்க, அண்ணன தம்பியா அடுத்தவங்களோட சொத்துக்கு எப்படியெல்லாம் பிளான் போடுறாங்க. ஸோ இந்த ஐயா வந்துட்டு, இந்த தொம்பி வந்துட்டு எப்ப இதுக்கு கம்பவுண்டுக்கு போனாருன்னா, இந்த வேலையா தான் போனாரு. ஏன்னா இங்க இருந்துகிட்டு இருந்தாக்கா சந்தேகம் வரும், அது வேலைக்கு ஆகாது. அப்ப ஹஸ்பண்ட் வந்து வீட்டுல இல்லாம அவரு எங்கேயாவது போயிட்டாருன்னா சந்தேகம் வரும் இல்லையா. செம்ம பிளான் பாருங்க. இப்ப இந்த தொம்பி வந்து என்ன சொல்றாரு, அண்ணா நீ இங்கே இரு, எப்பவும் போல நீ வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போறது டெய்லி எப்படி இருக்கோ அதே மாதிரி இரு. நான் வந்துட்டு இங்க இருந்து வெளியாயிட்டு நான் என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா பக்காவா செஞ்சிடுறேன். எனக்கான காசை மட்டும் நீ கொடுத்துரு, ஓகேவா. நான் அந்த அந்த செய்வனை பண்றவங்க பூமி பாக்குறவங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்லாம் சொல்லிடுறேன். நீ அதெல்லாம் வந்து கரெக்டா எனக்கு காசு கொடுத்துட்டேன்னா நான் அங்க கம்பவுண்ட்ல இருந்துகிட்டே இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவேன், ஓகேவாண்ணே, டீலா அப்படின்னு சொல்லி 2 பேரும் டீலிங் பண்ணிட்டாங்க. எப்படிக்கா மனசு வருது, இதுதான் மனுஷங்களோட மனசு. அந்த மிருகங்கள் கூட பசிச்சா மட்டும் தான் வேட்டையாடும். பசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது முன்னுக்கு வந்து எவ்வளோ பெரிய விலங்குகள் போனாலுமே அது வேட்டையே ஆடாது. ஏன்னா அதுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து அதுக்கு பசி வராது. அந்த மாதிரி விலங்குகள்லாம் அவங்க உயிர் வாழ்றதுக்காக வந்துட்டு வேட்டையாடி சாப்பிட்ற ஒரு உயிரினங்கள் தான். ஆனா இதுல இந்த மனுஷங்க மட்டும்தான் சொந்த சுயநலத்துக்காக தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்த மனுஷனை வந்து இந்த மாதிரி சாகடிக்கிறது, ஏமாத்துறது, கொல்றது, இந்த மாதிரி துரோகங்கள் பண்றது, அவங்கள பைத்தியமாக்குறதுல இருந்து எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க. அதுதான் மனுஷங்க. சோ நான் வந்துட்டு மத்தவங்களை எதுவும் சொல்ல கிடையாது, அதாவது எல்லாமே சொல்றேன். ஓவரால் மனுஷங்களோட இது அப்படிதான் வரும். அப்ப நல்லவங்களா இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஈக்குவலா போகணும்னு அவங்களும் சில சமயம் வில்லங்கமா யோசிக்கிறதும் இருக்குது. ஏன்னா கலிகாலத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டோம். நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி கதைகளை கேட்கும் போது புரிஞ்சுக்கணும் இது வந்து உண்மை சம்பவம், இந்த மாதிரி உலகத்துல இருக்காங்கன்னும் போது நம்ம பக்கத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி கதைகளை கொண்டு போய் சேர்க்கும் போது நீங்க கேக்குறீங்க இல்லையா, கவனமா இருக்கணும். நம்பிக்கை இருக்கட்டும், ஆனா 50% மட்டும் இருக்கணும். அடுத்த 50% அவங்க ஏதாவது கொஞ்சம் வேற மாதிரி செய்ய வரும்போது நம்ம அலர்ட்டா யோசிக்கணும், எதுக்கு இந்த மாதிரி செய்யணும், தேவையே இல்லையே அப்படின்னு யோசிக்கணும். அப்ப இதுக்கு பேரு வந்து சந்தேகம் கிடையாது, இதுக்கு பேரு ஸ்மார்ட், அவ்வளவுதான். நம்ம வந்து யாருக்கும் துரோகம் பண்ண வேண்டாம், ஆனா கவனமா இருங்க. பண்ணிட்ட பிறகுதான் இந்த தொம்பி வந்துட்டு நிறைய செய்வினைகளை ஏவி விட்டு ஏவல்லாம் வந்து பண்ணிதான் இந்த மாதிரி இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகி இப்படி பிரச்சனையா இருந்திருக்கு. அதுதான் வந்து காரணம். ஆனா இந்த உஸ்தாட்டு உள்ள வந்தோடனே இந்த ரொஸ்லானுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, உண்மை தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்ச நேரத்துல, இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு தான் ஐயா ஓடிட்டாரு வேகமா. அதோட வீட்டு பக்கமே வரல. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல வேலையா உஸ்தாட்ட வந்து எல்லாம் அப்பவே தெரிஞ்சு போச்சு. இது கூட லாஸ்ட் மினிட் தான். அந்த உஸ்தாட் என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒரு 2-3 டேஸ் நீங்க வெயிட் பண்ணீங்க, உங்க வீட்டுல 2 இறப்பு விழுந்திருக்கும் சொல்லிட்டாரு. 2 இறப்பு விழுந்திருக்கும் அப்படின்னு. யாரா இருக்கும்னாக்கா மேபி பையனா இருக்கும், இல்லைன்னா இவங்களா கூட இருக்கலாம். 2 பேர் தான் மங்ஸ், அடுத்த 2 பேர் தான் இவங்களை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு கதை. அதுக்குள்ளேயே இவங்களுக்கு தெரிஞ்சதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓஹோ நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கியா, இருடா உன்னை வந்து நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல, நான் வந்து பண்ணது யோசிச்சதுன்னு தப்பு தான், ஸோ உனக்கான தண்டனை வந்து கண்டிப்பா கிடைக்கணும்னு சொல்லி இவங்க
அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு அப்பவே வந்துட்டு இவங்க வந்துட்டு டிவோர்ஸ் வந்து பண்ணி பையனை வந்துட்டு இவங்க தனியாக தான் வந்து வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சில வருஷங்கள்லாம் போய் என்னாச்சு, இவங்க இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் அவங்க இஸ்லாமில் தான் இருக்காங்க.